ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் vlogல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவும் இந்த வீடியோ ரொம்ப அவைட்டடாக நான் வந்து எப்படா போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ண வீடியோ. ஸோ இப்போ போஸ்ட் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் போட்டோம்னு சொல்லி கிட்டத்தட்ட வீடியோ எடுத்து 1 வருஷம் கிட்ட ஆக போகுது. இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, என்னுடைய வளைகாப்பு வீடியோ. 5வது மாதம் எனக்கு வந்துட்டு என் மாமியார் வீட்டிலேயே வச்சு வளையல் போட்டு விட்டாங்க. பெருசாக வந்து யாரையும் கூப்பிடாமல் ரொம்ப சிம்பிளாக வீட்டோடு வச்சு பண்ணாங்க. ஏன்னா எனக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமாக பண்ண நான் வந்து விரும்பவே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கூட இந்த வீடியோவில் நான் இந்த வீடியோவை பற்றி பேச போகிறதில்ல. அந்த ஃபங்க்ஷனை பற்றி கூட கிடையாது. நான் வந்து எங்கள் அம்மாவை பற்றி தான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா வந்து நான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன 4th மந்த் வந்து தவறிட்டாங்க. அது கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா தான் இருந்தாங்க. எனக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன நாள்லேருந்து அந்த அம்மா சாவறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து சரியாக இல்லைன்னு சொல்லலாம். லைக் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம். ஆனால் அந்த டாக்டர் வந்து ஒன்றும் நம்பிக்கையாக சொல்லவே இல்லை. பார்க்கலாமா, 50-50 தான், இது வந்து இன்னும் ஹார்ட் பீட் வரல, உங்களுக்கு வந்துட்டு இந்நேரத்துக்கு ஹார்ட் பீட் வந்திருக்கணும், 2 months முடிஞ்சிருச்சு, 3 months ரன்னிங்கில் இருக்குது, ஆனால் வந்து ஒன்றும் ஹோப்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. ஆனால் எதுவுமே வந்து நமக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியே இல்லை. ஸோ இது என்னடா ஆக போகுது அப்படின்ற பயத்துலேயே நான் இருந்தேன். ஆனால் வந்து கரெக்டாக எண்ட் ஆஃப் 3rd month வந்துட்டு நான் செக்கப் போயிட்டு வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ ஹார்ட் பீட் வந்துருச்சு, பாப்பா நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு அந்த மொமெண்ட் வந்து நான் அம்மாட்ட ஷேர் பண்ணேன். அது வரைக்குமே அவங்க வந்து வேண்டாத தெய்வம் கிடையாது, இந்த குழந்தை நல்லபடியாக நின்றுடணும், அதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப வேண்டிக்கிட்டே இருந்தவங்க. கரெக்டாக அந்த குழந்தை வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து டாக்டர் டிக்ளேர் பண்ணுறாங்க. அது அடுத்து ஒரு வாரத்தில் வந்து எங்கள் அம்மா வந்து தவறிட்டாங்க. ஆனால் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி நாள் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுனாங்க அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி எனக்கு வந்து தெரியுது, என் உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரியுதுமா, என்னால் உணர முடியுது, நான் வந்து இருப்பேன்னு எனக்கு தோணலை, ஆனால் கண்டிப்பாக வந்து நான் உன் வயிற்றில் தான் பிறப்பேன், நீ கவலையப்படாத, அந்த குழந்தைக்கு நான் வந்து உயிர் கொடுப்பேன், நல்லபடியாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா தேவையில்லாததெல்லாம் ஏம்மா பேசிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி நான் ஏதோ சொன்னேன். அந்த சொன்ன அடுத்த 24 மணி நேரத்தில் அம்மா இல்லை. நெக்ஸ்ட் டே வந்து காலையில் வந்து சுத்தமாக வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் அன்றைக்கி ஃபுல்லாக மூச்சு திணறல், சுயநினைவில்லை, சாயந்தரம் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு சந்தோஷமான வீடியோவில் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அம்மா இறந்து 1 வருஷம் ஆக போகுது, இந்த வருஷம் வரப்போகுது. ஸோ இந்த மெமரிஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதை பெருசாக செலிப்ரேட் பண்ணணும்னு அப்போ தோணவே இல்லை. ஆனாலுமே வந்து அவங்க இறந்த துக்கத்தை கூட தாங்கிக்க முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் இருந்த அந்த ஒரு உயிர். எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே வந்து அந்த உயிர் வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது. எனக்கு வந்து கர்ப்ப காலத்தில் இருந்த எத்தனையோ பிரச்சனைகளையும் வந்து எந்த ஒரு ஆபத்தும் குழந்தைக்கு இல்லாமல், எனக்கு எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருந்தால் கூட குழந்தை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக பிறந்தா. சொன்ன மாதிரியே எங்கள் அம்மா எனக்கு பெண் குழந்தை தான் பிறந்தா. ஸோ அது வந்து எப்படின்னா, அது நம்மளை மீறின விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் நம்புவேன். அந்த வகையில் வந்து என் குழந்தை டிட்டோ ஆஸ் இட் இஸ் எங்கள் அம்மா மாதிரி ஜடையிலே பிறந்திருந்தா. அது எல்லாருக்கும் ஆச்சரியம். எங்கள் அம்மா இறந்தனாலேருந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வேண்டினார், கண்டிப்பாக வந்து காஞ்சனம்மா தான் பிறக்கணும் அப்படின்ட்டு. அது அதே மாதிரி அவங்க ஜாடையில் அவங்கள மாதிரி அதே சிரிப்பு, அதே ஒரு நல்ல பொறுமை, நிதானம். இப்போ அவளுக்கு ஒரு 7th month ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ கூட இந்த ஏஜில் அவ்வளோ பொறுமை நிதானம் எங்கள் அம்மாவை போல். அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு குழந்தை இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அந்த மாதிரி ஒரு குழந்தை எனக்கு வந்து எங்கள் அம்மா ப்ளஸ் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ஸோ அம்மா தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்பா எனக்கு வந்து இன்னொன்று அடுத்த பெரிய அடி. அம்மா வந்து எனக்கு 4th month இருந்தப்போ இறந்தாங்கன்னா, எங்கள் அப்பா எனக்கு குழந்தை பிறக்கிறப்பவே அவர் வந்து கொஞ்சம் முடியாமல் தான் இருந்தார். கொஞ்சம் இல்லை, ரொம்ப முடியல. அவருக்கு வந்து ஜாண்டிஸ் வந்துருச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு, கால் சுத்தமாக படுக்கையில் விழுந்துட்டார், நடக்க முடியல. ஸோ அவருக்காகவே வந்துட்டு எனக்கு சீக்கிரம் குழந்தை பிறந்துட்டா நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். கரெக்டாக எனக்கு பாப்பா பிறந்த ஒரே 1 வாரம் பாப்பா வந்து அப்பா பார்த்துட்டு போனாங்க, அவ்வளோதான். என்னை கூட பார்க்கல, நான் ஐசியூவில் இருந்தால் என்னை பார்க்க முடியல, அவளை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டார். வித்தின் அ வீக் எனக்கு வந்து தையல் கூட பிரிக்கலை, அதுக்குள்ளே வந்து அப்பா தவறிட்டார். ஸோ 2 உயிரை வந்து நான் இழந்திருக்கேன் இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னியில்.
அது வந்து எப்படி என்னால் கனவு மாதிரி இருக்குது. எனக்கு வந்து நிஜமாக இதெல்லாம் நடந்ததா அப்படின்னு கூட என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல. ஏன்னா எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் இந்த ப்ரெக்னென்சி பீரியட்லேயே இறந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து திடீர்னு கனவு மாதிரி இருக்குது. எந்திரிச்சு பார்த்தா எதுவும் இல்லை, கனவு தான் அப்படின்னு சொல்லலான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்படி கிடையாது. உண்மையை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். நிதர்சனம் எப்போவுமே வந்து நமக்கு கசப்பாக தான் இருக்கும். ஸோ வந்து கடந்து போய் தான் ஆகணும். ஆனால் எல்லாத்தையும் தாங்கிக்கிற சக்தியை வந்து கடவுள் எனக்கு கொடுத்தது வந்து பெரிய விஷயம். பட் இது அத்தனைக்குமே வந்து மருந்தாக வந்தது, எனக்கு வந்து ஒரு வரமாக கிடச்சது என் குழந்தை. அவள் தான் வந்து எங்களோட எல்லாரோட ஸ்டாமினா. ஸோ இந்த ஃபங்க்ஷனே வந்து பார்த்திங்கன்னா நான் வேண்டவே வேண்டான்னு சொன்னேன். பட் ஸ்டில் சும்மா அடுத்த அம்மா அவங்க ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு, அப்படிலாம் இல்லை, அம்மா இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்களோ அதை நான் பண்ணாமல் விடக்கூடாது, நீ வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, ஸோ இந்த வரிசை வச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து சென்னையிலேருந்து விஜயவாடா வரைக்கும் வந்து எல்லாத்தையும் சுமந்துட்டு, ஸோ வீட்டோட மட்டுமாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என் சும்மா அண்டு என் பெரிய மாமியார் சின்ன மாமியாரை மட்டும் வச்சுட்டு பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாக அவ்வளோதான். நீங்கள் பார்த்தது தான் ஒரிஜினல் கிளிப்பிங்ஸ். ஸோ இதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. இவங்க மட்டும் வச்சுட்டு எங்களுக்கு வந்து அன்னைக்கு வளைகாப்பு வந்து முடிச்சிட்டாங்க. கையில் வளையல் போடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு ஆக்சுவலாக வந்து ஓகே பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு மெமரியாக இது இருக்க போகுது அப்படின்றப்போ சந்தோஷமாக தான் இருந்தது. ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு எனக்கு நலுங்கு வச்சுருந்தாங்க, வரிசைலாம் வச்சுருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து வந்து வளையல் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ ஸ்வீட்லாம் வந்து அங்கேருந்தே பண்ணிட்டு வந்திருந்தாங்க, அதையே வச்சிட்டோம். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸு, முக்கியமாக வந்து எனக்கு வந்து அந்த பன்னீர் சோடா ரொம்ப பிடிக்கும், அதையும் கூட வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வச்சுட்டு என்னோடய ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிச்சிருந்தது. ஸோ இது வந்து கொஞ்சம் சேடான மெமரி. இன்னொரு 2-3 மாதம் கழித்து என்னால் ஓகே அப்படின்னு நான் கொஞ்சம் என்னை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து 5வது மாதத்துக்கு அடுத்து 7வது மாதம் வளைகாப்பு, சீமந்தம் வீடியோ இன்னும் கொஞ்சம் கிராண்டாகவே நடந்துச்சு சித்தி வீட்டில். ஸோ அடுத்த விலாகில் அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபார் நவ் இதோட வந்து இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். எனக்கு வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக வந்து கேட்ட அவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்து வர சேனல் வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.